உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் வீட்டு தோட்டத்தில் இருக்க மிளகாய் செடிகள். என்னுடைய மிளகாய் செடியும் தக்காளி செடியும் இலை சுருட்டல் நோயால் பாதிக்கப்பட்ட போது என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அந்த ஸ்ப்ரேக்கு எவ்வளோ பலன் இருந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் மிளகாய் செடிக்கான மண்கலவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய் செடிக்கான மண்கலவை. மிளகாய் செடி சரியாகவே வளர மாட்டேங்குதுங்க. இலைகள் மஞ்சளாக இருக்குது, இலை சுருட்டல் நோய் இருக்குது, மிளகாய் செடி நல்லா வளராமல் அப்படியே இருக்குது, பூ கூட வைக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதற்கான தீர்வு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுக்கணும், ஓகேவா? தீர்வு என்னன்னு பார்க்கலாமாங்க. இந்த மிளகாய் செடிகள் எல்லாமே வித்தியாசமான தொட்டிகள்ல இருக்குங்க. இப்போ முதலாக பார்த்துட்டு இருக்கிற இந்த பச்சை கலர் ரெக்டாங்குலர் தொட்டி வந்து 6 சென்டிமீட்டர் ஆழமான தொட்டியில் இருக்குங்க. கடைசியா இருக்கிற இந்த கிரே கலர் தொட்டி அதுவும் சேம் 6 சென்டிமீட்டர் ஆழமான தொட்டியில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் ஆழமான தொட்டியில் இருக்குங்க. இருக்கிறதுலே சின்ன தொட்டி இதுதான் பாருங்க. இதுல 2 மிளகாய் செடி இருக்கு. இந்த மிளகாய் செடிகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொன்றும் வித்தியாசமான growthல இருக்கு பாருங்க. ஆனா இது எல்லாமே ஒரே நேரத்துல வளர்த்த செடி தாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொட்டியில இருக்கு, அது உண்மைதான். அப்படி பார்த்தா நல்லா ஆழமா பெரிய தொட்டியில இருக்கிற இந்த செடிகள்ல growth நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த மிளகாய் செடியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சுவலி 2 நாளாக தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்குங்க. இலைகள் பாருங்க மஞ்சள் நிறம் மாறுது. செடியோட நுனியிலலாம் புது growth இருக்கு. ஆனால் கீழே இருக்க இலைகள்லாம் பாருங்க நிறைய மஞ்சள் ஆக ஆரம்பிக்குது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வளர்ச்சியும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் தொடர் மழையை தாக்கு பிடிக்க முடியலங்க இந்த செடியால். ஆல்ரெடி வளர்ச்சி இல்லை. இந்த செடியை இன்னும் அப்படியே விட்டோம் அப்படின்னா மற்ற இலைகளும் மஞ்சள் நிறமாகி இலைகள் கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே அதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன தொட்டியில் இருக்க செடியை மட்டும் பாருங்களேன். சின்ன தொட்டியில் இருந்தாலும் growthம் சூப்பராக இருக்குது. இலைகள் பாருங்க பச்சை பசேல்னு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துலையாவது மஞ்சள் இலைகள் இருக்கான்னு பாருங்களேன். இதில் பாருங்க அடுத்து மிளகாய் வைக்கிறதுக்கான மொட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிளகாய் வைக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. ரெக்டாங்கிள் தொட்டியில் இருக்கிற மிளகாய் செடியில் இந்த சுவடே இல்லை. இப்போ இந்த செடியோட growth பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ அப்படியே கீழே பாருங்க அடுத்து மிளகாய் பூ வைக்க ஆரம்பிக்குது. ஓகேங்க, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிறோம், எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த செடிகள்லாம் மிளகாய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடியில் மட்டும் ஏன் growth இல்லை? இனி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது, மிளகாய் செடியில் நோய் வராமல் ஆரோக்கியமாக வேகமான வளர்ச்சி இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது மழை காலத்திலையும் உங்கள் செடிக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்குங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த மிளகாய் செடி எல்லாமே இந்த மாதிரி இலை சுருட்டல் நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு மீட்டு எடுத்த ஆரோக்கியமான மிளகாய் செடிங்க. இந்த செடிகள் இலை சுருட்டல் நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த ஸ்ப்ரேயும் காரணம். இந்த நாற்றுகளையும் சரியான முறையில் மாற்றி வச்சு சரியான மண்கலவையும் கொடுத்துருக்கோங்க. இந்த நாற்றுகள் எல்லாத்தையும் எடுத்து வேற தொட்டியில் மாற்ற போகிறேன். இதை மாற்றி வேற தொட்டிக்கு வைக்கும் போது என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் காமிக்க போகிறேங்க. இந்த நாற்றுகளை இந்த தொட்டியில் வைக்கிறதுக்கான ஹோல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த சில்லி சாப்ளிங் பார்த்தீங்கனாலே தெரியும் இலை சுருள் நோய் இருக்கு பாருங்க. ஓகேங்க, இதை வேற தொட்டிக்கு மாற்றி வச்சாச்சு. இந்த தொட்டிக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த பாட்லையும் மிளகாய் நாற்றுகளை வச்சாச்சு. ஓகேங்க, இப்போ இந்த நாற்றுகள் எல்லாத்தையுமே 2ஆக பிரித்து எடுக்க போகிறேன். இந்த எல்லா சில்லி சாப்ளிங்ஸ்லையுமே இலை சுருட்டல் நோய் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 இலைகள் 4 இலைகள் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே இலை சுருள் நோய் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 இலை தான் இருக்குது, முளைச்சி வந்த 2 இலைகள் தான், அதுலேயுமே இலை சுருள் நோய் இருக்குங்க. இப்போது இந்த மிளகாய் நாற்றுகளை மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலே தயாரித்தோம் இல்லைங்களா,
அதற்கான ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கேன். தொட்டிக்கு மாற்றி வச்சுட்டும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் நம்ம தொட்டியில் இருக்கிறது புதிய மண் கலவைங்க, அதனால் முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இலை சுருட்டல் நோய்க்கு போட்ட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு சுருண்ட இலையெல்லாம் எங்கே காணுமே, எல்லா இலையுமே ஹெல்த்தியாக இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து பாருங்கள், அதற்கான விடை உங்களுக்கே தெரியுங்க. இப்போ பாருங்கள், இந்த இலை ரெண்டும் ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மேலே இருக்கிறது ரொம்ப இலை சுருட்டல் இருக்குது, அதனால் அதை எடுத்துட போகிறேன். இதுக்கப்புறம் வர புது க்ரோத் நல்ல இலைகள் வரும் அப்படின்னு நம்பி அதை இந்த தொட்டிக்கு மாற்றி வச்சாச்சு. எல்லா நாற்றுகள்லையும் அதே தாங்க பண்ண போகிறேன். அதிகமாக இலை சுருட்டல் நோய் இருக்கிற இலையை மட்டும் எடுத்துட்டு மித்த இலைகளை விட்டுற போகிறேன். மண்கலவையும் ஸ்ப்ரேயும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால புதுசாக வர க்ரோத் நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கையோட பாட் மாற்றி வைக்கிறோம். ஒரு சில சாப்ளிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இலை தான் இருந்தது, 2த்துலேயுமே கூட இலை சுருள் நோய் இருந்தது. அந்த மாதிரி இருந்த நாற்றுகள்லேருந்து எந்த இலையும் எடுக்கலைங்க. இப்போ தொட்டியில் எல்லாத்தையும் மாற்றி வச்சாச்சுங்க. ஒரு சில பாதிக்கப்பட்ட இலையும் இருக்குது, அதானா சரியாயிடும். இந்த நாற்றுகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம மாற்றி வச்ச எல்லா மிளகாய் நாற்றுகளுமே இலை சுருட்டல் நோயிலேருந்து மீண்டு வந்து இப்போ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இப்போ காமிக்கிற இந்த 2 சின்ன தொட்டிகளில் இருக்கிற மிளகாய் செடிகள் தான் வீடியோ முதல்ல காமிச்ச அந்த கிரே கலர் தொட்டியில் இருக்குங்க. அதில் தான் நிறையா மொட்டுகள் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருந்தது. ஐஸ்கிரீம் டப்பாவில், அதாவது இந்த பாட்டில் வச்சுருந்த செடியை தான் இந்த ரெக்டாங்குலர் பாட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோங்க. ஐஸ்கிரீம் பாக்ஸில் நல்லா வளர்ந்த செடி இந்த ரெக்டாங்குலர் தொட்டியில் நல்லா வளரலைங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மண்கலவை தாங்க. மண்கலவை சரியாக இல்லாததுனால மிளகாய் செடியில் சரியான க்ரோத் இல்லை. இந்த தொட்டிகள்லாம் ப்ராப்பரான மண்கலவை இருக்குங்க. அந்த சூப்பரான மண்கலவை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்க போகிற மண்கலவையை தான் பச்சை கலர் ரெக்டாங்குலர் தொட்டியில் என்னோட மிளகாய் செடி சரியாக வளராமல் இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கும் கொடுக்க போகிறேங்க. மிளகாய் செடிக்கான மண்கலவை 20% கார்டன் சாயில், அதாவது தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் எடுத்துக்கலாங்க. 50% கம்போஸ்ட். இங்கே நான் பயன்படுத்தியிருக்கிறது வீட்டிலேயே ஆர்கானிக்காக தயாரித்த கம்போஸ்ட்டுங்க. ஒரே மாதம் போதும், சூப்பராக தயாரிச்சிடலாம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் டிடிஸ் ஆர்கானிக் கம்போஸ்ட்னு போட்டிங்கன்னா போதும், பதிவுகள் வரும். உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துக்கலாங்க. ஓகேங்க, 20% கார்டன் சாயில், 50% கம்போஸ்ட், 20% மணல், அதாவது ஆத்து மணல், 10% கோகோபீட். இதுதாங்க மண்கலவையோட ரேஷியோ. இந்த மண்கலவையை மட்டும் கொடுத்து பாருங்க, எவ்வளோ கனமழை பெய்தாலும் தொடர்ந்து அதெல்லாம் தாக்கு பிடிச்சு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறாது. மிளகாய் செடியோட வளர்ச்சி வேற லெவலுக்கு இருக்கும். இலை சுருட்டல் நோயெல்லாம் ஓடியே போயிடுங்க. மறந்துடாதீங்க, இலை சுருள் நோய்க்கான ஸ்ப்ரேயும் உபயோகப்படுத்தணும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுட்டா நம்ம வீட்டு மிளகாய் செடி தாறுமாறான அறுவடைகளை அள்ளி அள்ளி தருங்க. அந்த ஸ்ப்ரே எவ்வளோ முறை தெளிக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நான் 2 முறை தாங்க தெளித்தேன், அதுலேயே எனக்கு சரியாயிடுச்சு. இலை சுருட்டல் நோய் வர ஆரம்பிக்கும் போது தெளிச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ரே கொடுத்தப்புறம் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 7 நாள் கழிச்சு கொடுத்தா போதுங்க அடுத்த ஸ்ப்ரே. இலை சுருட்டல் பிரச்சனை செடி முழுதும் நிறைய இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரே கொடுத்துட்டு செடி எப்படி ரிக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு 4 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. 4 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே கொடுத்து செடி நல்லா ரிக்கவர் ஆகிட்டு வருது அப்படின்னும் போது அதை அப்படியே 7 நாளைக்கு ஒரு தடவையாக மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோவில் காமிச்சதுபடி மிளகாய் செடியில் அதிகமான இலை சுருட்டல் இருந்த இலையை நீக்கணும் இல்லையா, அது முக்கியமான ஸ்டெப்புங்க. அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இலையை நீக்கினா போதுங்க. மற்ற இலைகள் எல்லாம் இந்த ஸ்ப்ரேக்கும் மண்கலவைக்குமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறமா வளர்ற புது இலைகள் ஆரோக்கியமாக வளருங்க. நம்ம சேனலில் நடக்கிற பூண்டுக்கீரை சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசுகளை வெல்லுங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இப்போ உங்களோட கேள்விக்கான விடைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய செடிகளை இலை சுருட்டல் நோயிலிருந்து எப்படி மீட்டேன் அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில இருந்து தொட்டிலிருந்து கடைசி வரைக்கும் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத முழுமையான விவரத்துடன் உங்ககிட்ட பகிர்ந்துட்டதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் சரியாயிடும். நன்றி.